திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புள்ள இறை மக்களே, இன்று நல்லாயன் ஞாயிறு என்றும் இறையழைத்தல் ஞாயிறு என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த சிறப்பான திருப்பலியை சிறப்பிக்கும் காணிக்கை அன்னை அன்பிய குடும்பங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். நல்லாயன் ஆண்டவர் இயேசு என்பதை இன்றைய வாசகங்களும் நற்செய்தியும் நமக்கு துல்லியமாக எடுத்து கூறுகிறது. நல்லாயன் ஆண்டவர் இயேசு தன் ஆடுகளுக்காக வேதனைப்பட்டு துன்பப்பட்டு மரித்து உயிர்த்த பின்னே அவரது மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாம் அவரை ஆயனாகவும் மெசியாவாகவும் தெரிந்து அவர் வழி தொடர்கிறோம். அவரது ஆடுகளாகிய நாம் நிலையான நிறைவாழ்வை பெறும் பொருட்டே அவர் வந்தார். இன்றைய இன்னொரு சிறப்பான இறை அழைத்தல் என்பது நமக்கான நல்லாயனை தெரிந்தெடுப்பதுவே. இந்த இறை அழைத்தல் நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அருளப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியை நமக்கு அருளப்பட்ட விதத்தில் செய்தாலும் குருத்துவம் மூலமாக செய்யப்படும் பணி மிக மிக மேன்மையானது. இறை சித்தமில்லாமல் இறை அழைத்தல் இல்லை. ஆண்டவர் இயேசுவால் நமக்கு அருளப்பட்டவர்களே நம் ஆயர்கள் மற்றும் குருக்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என இயேசு இறை அழைத்தலின் தேவையை பற்றி மத்தேயுவில் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது மிக சவாலானது. ஆகவே நாம் இப்போது நமக்காக இறைப்பணி செய்யும் நம் ஆயர்கள் மற்றும் குருக்களுக்காகவும் இன்னும் இறை அழைத்தலுக்காக நம் குடும்பங்களின் பிள்ளைகளுக்காகவும் இறை சித்தம் அதிகமாக வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆனந்த வெள்ளம் வாராய் தீர்ப்பு
நாளுடைய திருப்பலி கருத்துக்களை ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் நன்றிகளையும் ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைய நாள் தங்களுடைய திருமண வாழ்வில் வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய 25வது ஆண்டு திருமண நாள் விழா ஜோசப் லிசி வெள்ளி விழா நாளில் அவளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும், கடவுள் தொடர்ந்து அவளுடைய திருமண குடும்ப வாழ்வை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலியில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டும். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி எதிராக ஆர் சேதுராமன், சந்திரா, ஆரோக்கியதாஸ், சகாய் மேரி, சந்தோஷ் மேத்யூ, அமல் ஆனந்த், பிரியா, ஃபெமி, தாமஸ் ராயன், கனிமொழி மற்றும் இந்த நாளுடைய 40வது ஆண்டு விழா வின்சென்ட் பால் கொண்டாடுகிறார்கள். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய வின்சென்ட் பால் சபையினர் தங்களுடைய ஆண்டு விழா சிறப்பாக நன்கொடையாளர்கள் கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. அவளுக்காக பணிகள் இன்னும் சிறக்கும். திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சிறப்பு கருத்துக்காக காணிக்க அன்பியம் அன்பைத்தை சார்ந்த குடும்பங்களுக்காகவும் அருள், ஸ்டாலின், டயனா, சூசன் மனமாற வேண்டும் என்று திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக லோது மேரியர்கள கஸ்தூரி, அருள்தாஸ், அந்தோனி, கே சூசைராஜ் 9ஆம் ஆண்டு, டாக்டர் முகமது ஹனீஃபா 5th year, சூசைநாதன் on his 1st year, விண்ணரசி கொன்ஜிலியா on hers 5th year 2ஆம் ஆண்டு நினைவு நாளாக வரப்பிரசாதம் மற்றும் ரெவரண்ட் ஃபாதர் சிரிக் 11th 1st year and டேசி பேத்தலின், எம் மோசஸ், பி டேவிட், எம் சீமோன், எம் ரோஸ்மேரி, டெல்ஃபின் பெர்னாண்டோ 30வது நாள் ஃபர்கட்டன் சோல்ஸ் ஆஃப் த பிரேஸ் மற்றும் மேரி தனமேரி 30வது நாள், ஜோசப், அருள்சாமி, சூசம்மாள், இருதயம், அருள் மேரி, ஜெத்ருத் மேரி, பிசி குஞ்சம்மாள், கேஓ வர்கீஸ், இஓ ஆண்டனி, காத்தியானி ரோசி, ஏ வில்சன், ராயப்பல் வில்லை, அமலோற்ப மேரி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டும். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய 24வது ஆண்டு ரேஷ்மா மேரி, ஜோனா கில்பர்ட் 7th year பர்த்டே பிறந்த நாளில் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் ராயன் தியாகராஜன் குடும்பத்தினர் திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, என்னதான் நாம் எங்குதான் சென்றாலும் மீண்டுமாக ஒரு இடம், இந்த இடம் ஆண்டவருடைய சன்னிதானம். ஆண்டவருடைய சந்நிதி மனசுக்கு நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி. நாம் இங்கிருந்து மிகப்பெரிய ஆற்றல், சக்தி, பலம் கிடைக்கிறது. நிச்சயமாக 6 நாள் நம்முடைய உழைப்பு வெவ்வேறு கோணத்தில் நாம் இருந்தாலும் 7வது நாள் கடவுள் சன்னிதானத்தில் அந்த 6 நாட்களும் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றிகளை நாம் சொல்லி புதிய ஆற்றலையும் புதிய சிந்தனைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் மீண்டுமாக நம்முடைய திருமண, குடும்ப, துறவு, சமூக வாழ்வுக்கு செல்லக்கூடிய எரிபொருளாக ஆற்றலை கடவுள் வழங்குகிறார். அதிலும் இன்றைக்கு பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறு நல்ல ஆயன் ஞாயிறு, த குட் ஷெப்பர்ட் சண்டே. கடவுள் நல்ல ஆயனாக இருக்கிறார். அதில் நாம் நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா? கேள்வியோடு நாம் தொடங்குவோம். உங்களுக்கு நல்ல ஆயனை தெரியுமா? ஆண்டவர் ஆயன் என்றால் அந்த ஆயனை நமக்கு தெரியுமா என்ற கேள்விக்கான பதிலை நாம் தேடுவோம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றென்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாக நாங்களும் வந்து சேர்வமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மையே மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து கேட்க இருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு பெந்தகோஸ் நாளில் மற்ற சீடர்களோடு இணைந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்று சொல்கிறார். அதற்கு அம்மக்கள் மனம் நொந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு பேதுரு என்ன பதில் சொல்கிறார்? அந்த பதில் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தானதா, இல்லை நமக்குமானதா என்பதை இந்த முதல் வாசகத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 14 மற்றும் 36 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாய் பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கு, உங்களது பிள்ளைகளுக்கும், தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் நாயகனே,
எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இரண்டாம் வாசக முன்னுரை. உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும்போது ஏற்படும் சவால்களையும் துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள். நமது வார்த்தைகளும் செயல்களும் தூய்மை நிறைந்ததாக இருக்கட்டும். உண்மையை சொல்லி நன்மையை செய்யும்போது ஏற்படுகின்ற தடங்கல்களை தயக்கமின்றி எதிர்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவும் நம்மை மீட்பதற்காக தம்மையே கையளித்தார் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 20 முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறிய அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தையாம் இறைவன் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆற்றுக்கோட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்பவர் திருடர் அல்லது கொள்ளைக்காரராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவருக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவர் பின்தொடரார். அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளைக்காரருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழிகளில் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு வடிவங்களில் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். எவ்வளவு அழகு, எவ்வளவு பேரழகு! நாம் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதும் நகர்வதும் பேசுவதும் உரையாடுவதும் நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய சமூக கடமைகள், பொறுப்புகள் இவற்றின் மத்தியில் நாம் நாள்தோறும் நகர்ந்து செல்லக்கூடிய அழகான நாட்கள். அதில் நாம் 6 நாட்கள் உழைப்பு, பல்வேறு விதமான அனுபவங்கள். கடந்த வாரம் நம்முடைய தமிழக சட்டசபையினுடைய தேர்தல், அதனுடைய பரபரப்பு, அதனுடைய மும்மரம், அதனுடைய ஜனநாயக கடமை, பொறுப்பு, இப்படியாக பல்வேறு கோணங்களில் நாம் வாழ்ந்து மீண்டுமாக ஆண்டவன் சன்னிதானத்திற்கு வருகை தந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டு மீண்டுமாக இங்கிருந்து கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொண்டு கணவன் மனைவியுமாக குடும்பமாக நம்முடைய சமூக வாழ்வுக்கு சென்று இயேசுவின் தலைமையில், இயேசுவின் நம்பிக்கையில், இயேசுவின் துணையோடு, இயேசுவின் பாதுகாப்போட, பராமரிப்போட, மகிழ்ச்சியோட, மனநிறைவோடு முழுமையாக வாழதான் கடவுள் தரக்கூடிய அழகான நாட்களாக இறைவன் கொடுத்த அபரிவிதமான இந்த நாட்களுக்காக, அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஒரு கரவொலி எழுப்பி கடவுளை நாம் என்னாலும் மாட்சிமை மகிமைப்படுத்துவோம். அன்புக்குரியிலே உயிர்ப்பெண் பெருவிழா காலத்தில் உங்களை எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேர் நீங்கள் ஆலயத்திற்கு வரும், சில பேர் எல்லாம் விடுமுறைக்கு சென்றிருப்பார்கள். இருந்தாலும் இன்றைக்கு பாருங்கள், ரொம்ப ஒவ்வொரு வாரமும் ஒரு அழகான செய்தியை கடவுள் நமக்கு கொடுத்து இன்னும் நீங்கள் நன்றாக வாழுங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள் சொல். இன்றைக்கு திரு அவை கொண்டாடக்கூடிய ஞாயிறு, பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு. இன்றைக்கு நல்லாய ஞாயிறு, குட் ஷெப்பர்ட் சண்டே. எப்பொழுதும் பாஸ்கா காலத்தில் 4ஆவது ஞாயிற்றுக்கிழமையை நல்லாய ஞாயிறாக, திரு அவை தேவ அழைத்தல் ஞாயிறாகவும் கொண்டாட நம்மை அழைக்கிறது. ஒகேஷன் சண்டே ஆக தேவ அழைத்தல் பெருக, தேவ அழைத்தல் நிலைத்திருப்பவர்கள் சிறப்பாக பணிகள் செய்ய, இப்படியாக ரொம்ப அழகான இந்த நல்லாய ஞாயிறை நாம் கொண்டாட தான் அழைக்க. அதை பற்றி பல கோணங்களில் நாம் சிந்திப்போம். இன்னும் கூடுதலாக ஆண்டவர் நல்ல ஆயன் என்றால் நாம் நல்ல ஆடுகளாக எப்படியெல்லாம் இருக்க. அன்புக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நானே கூட சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் மீண்டுமாக அதை நினைவுபடுத்தி நாம் சிந்திக்கலாம். ஒரு குருவானவர் தன்னுடைய குருத்துவ வாழ்வில் பொன்விழா கொண்டாடுகிறார். பொன்விழா என்றால் 50 இயர்ஸ் இல்லையா, கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுகிறார். அவர் தன்னுடைய பொன்விழாவுக்கான ஒரு எளிமையான விழாவை ஏற்பாடு செய்கிறார். நிறைய பேரெல்லாம் அழைக்கவில்லை, தன்னுடைய சொந்த பந்தங்கள், நெருங்கிய நண்பர்கள் என்று ஒரு சிம்பிளான ஒரு 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 செலப்ரேஷன்.
அந்த விழாவுக்கு தன்னுடைய நெருங்கிய நண்பரான ரிச்சர்ட் பார்ட்டன் என்பவரை அழைப்பு கொடுக்கிறார். ரிச்சர்ட் பார்ட்டன் யார் என்றால் ஹாலிவுட் நடிகர். அதுவும் 7 முறை அவருடைய பெயரானது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அவ்வளவு அவருடைய வாழ்ந்த காலத்தில் உச்ச சம்பளத்தை பெற்றவர். அது மட்டும் நல்ல வலிமையான ஒரு குரல், அப்படி ஒரு அழகான கம்பீரமான தோற்றம். அவரும் அழைப்பு பெற்றிருந்தார். அப்பொழுது அந்த விழா நடந்து கொண்டு இருக்கும்போது ஃபாதர், அந்த வயதான ஃபாதர் சொல்கிறார், எனக்கு இந்த திருப்பாடல் 23, நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த திருப்பாடல் இல்லையா, அந்த திருப்பாடல் சொல்கிறார், எனக்கு இந்த திருப்பாடலை என் நண்பர் ஹாலிவுட் ஆக்டர் அவர் சொல்ல வேண்டும், அவருடைய தன்மையில் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அவரும் ஓகே என்று ஒத்துக்கொள்கிறார். அந்த ஹாலிவுட் அவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், நான் சொல்கிறேன், நான் சொல்லி முடித்த பிறகு என்னுடைய நண்பராகிய ஃபாதர் அவரும் இந்த திருப்பாடலை சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் ஃபாதர் அரைமனதாக ஒத்துக்கொள்கிறார். இப்பொழுது அந்த மேடையில் அந்த ஹாலிவுட் நடிகர் வருகிறார். மக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு கரை புரண்டு அவரை வரவேற்பு கொடுக்கிறார்கள். அந்த ஆண்டவர் நல்லாய் இல்லையா, ஆண்டவரே ஆயன் எனக்கேதும் குறையில்லை என்ற திருப்பாடல் 23 அவ்வளவு அழகாக வலிமையாக எங்கே ஏற்ற வேண்டும் எங்கே இறக்க வேண்டும் அந்த 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 நடிகருக்கே உரிய அந்த தன்மையோடு அவ்வளவு அழகாக இந்த திருப்பாடலை சொல்லுகிறார். எல்லா மக்களும் கைத்தட்டி பாராட்டி, இட் வாஸ் அ ஸ்ப்ளெண்டட் பர்ஃபார்மன்ஸ் என்றெல்லாம் அவரை அழகாக பாராட்டுகிறார்கள். இப்போது அடுத்ததாக ஃபாதர் அவர் திருப்பாடலை சொல்ல வேண்டும். அவர் வருகிறார். தட்டு தடுமாறி மேடை ஏறி உடைந்த குரல், பல ஆண்டுகளாக பங்குகளில் வேலை செய்த அந்த தோய்வு, அந்த முகத்தோய்வோட உடைந்த குரலோட அந்த திருப்பாடல் 23 ஆண்டவர் என் ஆயர் என்ற அந்த திருப்பாடல் ஏதோ ரகசியம் சொல்லுவது போல மென்மையாக சொல்லுகிறார். ஒரு பிரார்த்தனை போல, ஒரு ஜெபம் போல சொல்லி முடிக்கிறார். இப்போ என்ன நடந்தது என்றால் சைலண்ட்டாக இருக்கிறார்கள், கேட்டவர்கள் சைலண்ட்டாக இருக்கிறார்கள். அந்த ஹாலிவுட் நடிகர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மக்கள் கண்ணீரால் வடிக்க ஆரம்பிக்கிறார்கள், அழுகிறார்கள். அப்போ இந்த ஹாலிவுட் நடிகர் மீண்டுமாக சொல்லுகிறார், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், நான் திருப்பாடலை அறிவேன், ஐ நோ த சாம், ஆனால் என்னுடைய நண்பர் குருவானவர் அந்த பொன்விழா நாயகர் ஈ நோஸ் அ ஷெப்பர்ட் என்று முடிக்கிறார். எனக்கு திருப்பாடலை தான் தெரியும், ஆனால் என் நண்பருக்கோ ஆயனையே தெரியும். ஆண்டவர் என் ஆயன் என்ற திருப்பாடல் தான் எனக்கு தெரியும், ஆனால் என் நண்பர் குருவானவருக்கு ஆயனே தெரியும். ஐ நோ த சாம் பட் whereas my friend preached a golden jubilee, he knows a shepherd என்று முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 4வது நாள் கேள்வி இதுதான், நமக்கு ஆயனை தெரியுமா? Do we know the shepherd? என்ன வயசாகுது உங்களுக்கெல்லாம்? சில பேருக்கு 30, சில பேருக்கு 40, சில பேருக்கு 57, சில பேருக்கு 60, சில பேருக்கு 70. கேள்வி வெரி சிம்பிள் பட் டீப்பர் கொஸ்டின் இல்லையா? உங்களுக்கு ஆயனை தெரியுமா? கடவுள் ஆயன் என்றால் அந்த ஆயனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? இல்லையா? எத்தனை வருஷங்களாக கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வு, எத்தனை வருஷங்களாக திருப்பலிகள், எனக்கும் தான், என்னையும் சேர்த்து தான். இட்ஸ் கொஸ்டின் டு மீ ஆல்சோ அண்ட் டு யூ ஆல்சோ. இந்த கொஸ்டின் போசிங் ஆன் டு அஸ் இல்லையா? நமக்கு ஆயனை தெரியுமா? இயேசு ஆண்டவர் ஆயன் என்றால் சொல்கிறேன், ஆண்டவரே நல்ல, நானே நல்ல ஆயன் என்கிறார். அப்போ நல்ல ஆயன் ஆண்டவர் என்றால், கடவுள் என்றால், அந்த ஆயனை நமக்கு தெரியுமா தெரியாதா? கேள்வி இதுதான். அப்படி என்றால் இதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல ஆயன் உருவகம்லே குட் ஷெப்பர்ட், இந்த இமேஜரி நாம் பார்த்துருப்போம். எப்படி ஆண்டவர் இயேசு அந்த ஆட்டை தூக்கி தோள் மேல் போட்டுக்கொண்டு இருப்பது போல் இந்த இமேஜரி பார்த்தோன்னா பைபிளில் பல இடங்களில் வரும். பல இடங்களில் கடவுள் ஆயன் ஆக தன்னை உருவகித்து கொண்டே இருக்கிறார். ஏன், எதற்காக? ரொம்ப அழகான யுக்தியை கடவுள் பைபிளில் கையாளுகிறார். ஆயன் ஆடு என்ற உறவு பைபிளில் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படி என்றால், கலாச்சாரத்தோடு ஒட்டி போகிறது. அந்த வெகுஜன மக்களுடைய கலாச்சாரம், பாலஸ்தீன மக்கள், இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான தொழில், பிரதானமான ப்ரொஃபஷனலான தொழில் என்றால் ஆடு மேய்க்கின்ற தொழில்தான். ஆகவே ஆடு மேய்க்கின்ற தொழிலை தான் ஆண்டவர் கடவுள் லவகமாக கையாண்டு அந்த பண்பை கடன் வாங்கி அழகான செய்தியை
திருவிவிலியத்தில் சொல்லுகிறார். அப்படிதான் ஆண்டவர் நல்ல ஆயன். அப்போ ஒரு ஆயனுக்குரிய பிரதானமான பண்புகள் என்ன, அது தெரிந்தால்தான் நம் ஆண்டவர் இயேசுவை நாம் புரிந்து கொள்ள முடியும். நானே நல்ல ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் என்கிறார். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் என்றால் நானே நல்ல ஆயன் என்றால் ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பு என்ன? வாட் இஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஷெப்பர்ட் இல்லையா? அந்த வெகுஜன மக்கள், அந்த பாலஸ்தீன அந்த ஆயனுடைய தன்மை, சில தன்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பண்புகளின் அடிப்படையில் கடவுள் அழகாக தன்னை உருவகப்படுத்தி நானே நல்ல ஆயன். ஒன்று, உபகரணங்கள். நம்பர் 1, ஒரு 7 சிந்தனைகள், ஒரு ஆயனுக்குரிய 7 விஷயங்களை உங்களோட. ஒன்று, உபகரணங்கள். உபகரணங்கள் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பாலஸ்தீன மக்கள் ஆடு மெய்ப்பவர்களே ஆடு மெய்ப்பவர்கள், அவங்க கையில் 2 உபகரணங்கள் கட்டாயம் இருக்கும். ஒன்று கோல், 2வது கைத்தடி. அந்த கோல் ஆனது எப்படி இருக்குன்னா நல்ல உயரமாக, முனையில் சற்று வளைவாக இருக்கும், சற்று குடை அப்படி வளைந்திருப்பது போல் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆயன் என்ன செய்வார்னா மலைப்பாங்கான இடத்துக்கு நடக்கின்ற பொழுது பேலன்ஸ் பண்ணுவதற்காக அந்த குச்சி, ஏன்னா அது மேடு பள்ளமாக, ஒன்று பேலன்ஸ், 2வது ஆடு அப்படி சதறி போகின்ற போது அதை இழுத்து உள்ளே மறுபடியும் கொண்டு வருவாங்க, ஏன்னா தவறி செல்லக்கூடாது என்பதற்காக. இன்னொன்று கைத்தடி. கைத்தடி எங்கே வச்சுருப்பார்னா ஆடு மேய்ப்ப இடைக்கச்சையில் சொறி வைத்திருப்பார். ஏன்னா அது ஒரு 3 அடி இருக்கும். ஏன்னா பல விலங்குகளிலிருந்து, மற்ற விலங்குகளிலிருந்து தன் ஆட்டை காப்பாற்றுவதற்காக அதை வைத்திருப்பார். இப்போ பாருங்கள், அதனால தான் பாருங்கள் தாவீது அரசன் அந்த சங்கீதத்தை அவ்வளோ அழகாக சொல்லுகிறார். திருப்பாடல் 23:4, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோட இருப்பதால் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றுகின்றன. இப்போ பார்த்தீங்களா, பாருங்கள் எங்கிருந்து இந்த திருப்பாடல் வருகிறது என்றால் அந்த இஸ்ராயல் மக்களுடைய கலாச்சாரத்தோட பண்பாட்டு பின்னணியில் தான் இந்த திருப்பாடலே வருகிறது. அப்படி என்றால் கடவுள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார், ஆபத்து விபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அதனால தான் ரொம்ப அழகாக விடுதலை பயண நூல் புத்தகத்தில் கூட இருக்கும், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14. கடவுள் நமக்காக போரிடுகிறார். நாம் வழி தவறி செல்லுகின்ற பொழுது நம்மை மீண்டுமாக அழைத்து வரக்கூடிய அந்த போரை கடவுள் நடத்துகிறார். ஆக நம்முடைய ஆபத்துக்கள் விபத்துகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயனாக கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு அழகான சூட்சுமத்தை லவகமாக கையாண்டு யுக்தியை அழகாக நானே நல்ல ஆயன் என்ற அழகான பண்பை சொல்கிறார். இது ஒன்று. 2வது, நெருக்கமான உறவு, த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஷெப்பர்ட். ஒரு ஆயன் ஆட்டோட நெருக்கமாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன கலாச்சாரத்தில் ஒரு ஆடு குறைந்தபட்சம் அந்த ஆயனோட 8 to 9 ஆண்டுகள் கூட இருக்கும். நம்ம ஊரில் தான் ஒரு 10 மாதம் ஒரு வருஷத்தில் ஆடை வெட்டு கொன்று அதை நம்ம சாப்பாடு மட்டன் பிரியாணி ஆக்கிக்கிறோம். அங்கெல்லாம் அப்படி இல்லை. ஆட்டை உணவுக்கு அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. வேறு எதுக்கு பயன்படுத்துவாங்க சொல்லுங்க பார்ப்போம்? வேறு எதுக்கு? ரோமத்திற்கு பயன்படுது. ரோமம் என்னன்னா அந்த தோல். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரோமம் அவ்வளோ விலை போனது. அப்போது 8 to 9 வருஷம் அந்த ஆடு ஆயனோடு இருக்குன்னா த க்ளோஸ் கனெக்டிவிட்டி இல்லையா? அந்த ஆடு அந்த ஆயனை நம்பும். அந்த ஆயனுக்கு அந்த ஆடு நல்லா தெரியும். அதனால தான் அழகாக எசையா எழுதிய புத்தகத்தில் வரும் இல்லையா, 54ஆம் வார்த்தை இறை வார்த்தை 7, ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல எல்லாம் அந்த அழகான சொல்லாடல் இப்படி தான் வருகிறது. ஆக அந்த ஆயனுக்கும் ஆட்டுக்கும் நெருக்கமான உறவு. அதுபோல தான் கடவுளுக்கும் நமக்குமான நெருக்கமான உறவை எப்பொழுது வெளிப்பட. அதனால தான் நானே நல்ல ஆயன் என்கிறார். ஆயன் ஆட்டுக்குரிய நெருக்கமான. இப்போ நம்ம ஆடு என்றால் கடவுள் ஆயன் என்றால் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய த க்ளோஸ் இன்டிமெசி. அழகான வார்த்தை. ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டிமெசி, நெருக்கமான உறவு போல கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு. இப்போ பாருங்கள், திருப்பலி கடவுளுடைய நெருக்கமான உறவு. ஆக த க்ளோஸ் கனெக்டிவிட்டி வித் த ஷீப்ஸ் பை த ஷெப்பர்ட். இது ஒரு அழகான ஒரு உருவகம். 2வது. 3வது என்னன்னா பெயர். இப்போது ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் வைத்திருப்பார். அந்த ஆடு மேய்க்கிறவர் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் வைத்து அழைப்பார். ஆக அந்த பெயர் சொல்லுகின்ற போது பிரத்யேகமான பெயரை வைத்து அந்த ஆட்டை அழைப்பார். அதனால பாருங்கள்,
ஆடுகள் பெயர் சொல்லி அவையும் அவை பின்தொடர்ந்து. இன்றைய நாளுடைய நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் சொல்லி. அப்படி என்றால் இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் பாருங்கள் ஏறக்குறைய 700 கோடி மக்கள் இருப்பார்கள். அவ்வளோ பேரும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பெயர் சொல்லி நான் உன்னை அழைக்கிறேன் என்கிறார். அப்படின்னா கடவுளுக்கு உரியவர்கள் நாம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆக இப்படியாக நல்ல ஆயன் என்றால் ஆண்டவருக்கு நம்மை தெரியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து பெயர் சொல்லி அவருக்குரியவர்களாக நாம் இருக்கதான் நல்ல ஆயனுக்குரிய இந்த ஞாயிறு. 3 விஷயம் இல்லையா? 1 உபகரணங்கள், நெருக்கமான உறவு, பெயர். 3வது என்ன? வாய்ஸ், குரல், அழகான குரல். இப்போ பாருங்கள், அந்த ஆடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அங்கே கும்பல் கும்பலாக இருக்கும். அதில் பல இடையர்கள் எல்லா ஆட்டுகளையும் கொண்டு வருவாங்க. யார் யாருடைய ஆடு என்று தெரியாது, எல்லாம் கும்பலாக இருக்கும். ஆனால் இந்த தன்னுடைய அந்த குறிப்பிட்ட அந்த ஆயன் பிரத்யேகமான குரல், அந்த குரலை எழுப்புகின்ற போது அந்த ஆயனுக்குரிய ஆடுகள் அது தானாக ஒன்றாக வரும். அப்போ அந்த ஆயன் அந்த குரலை எழுப்புகின்ற போது ஆடு கரெக்டாக ஆயன் நோக்கி. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? என் ஆடுகள் என் குரலுக்கு, ஆடுகளுக்கும் என்னுடைய குரல் தெரியும் என்கிறார். இதாங்க ஒரு அழகான கேள்வி. நம்முடைய ஆயனுடைய குரலை நாம் அறிந்திருக்கணுமா? டு வி ஏபிள் டு லிசன் த வாய்ஸ் ஆஃப் த ஷெப்பர்ட்? இல்லையா? நம்ம ஆயன் இயேசு என்றால் இயேசுடைய குரல் நமக்கு கேட்கிறதா? ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா? அப்போ ஆண்டவர் பிரத்யேகமான குரலால் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகு? அதனால தான் நானே நல்ல ஆயன் என்கிறார். உபகரணங்கள், நெருக்கமான உறவு, பெயர், குரல். 5வது என்ன தெரியுங்களா? உயிர் காக்கும் நேசம். நீங்கள் எப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி நம்ம ஆடு மேய்ப்பாங்க? எப்படி ஆடு மேய்ப்பாங்க? ஆடு மேய்க்கலாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி ஆடு மேய்ப்பாங்க? ஆடு முன்னாடி போவோம், இடையம் பின்னாடி வருவான். அப்படி அல்ல. பாலஸ்தீன மக்கள் எப்படின்னா, ஆடு மேய்க்கிறவங்க அவன் தான் முன்னாடி போவான், ஆட்டை அவன் பின்னாடி வரும். ஏன்? முன்னாடி போகின்ற பொழுது சில நேரங்களில் பள்ளத்தாக்குகள், குறுகிய வாயில் அப்படி இருக்கின்ற போது அந்த ஆய் என்ன பண்ணுவான்னு, அந்த ஆட்டுக்கு பின்னாடி வர ஆட்டுக்கு ஏதாவது விபத்து இருக்கா, ஆபத்து இருக்கா, கொள்ளையர்களுக்கா, திருடன் இருக்கிறானா, மற்ற விலங்குகளுக்கு இருக்கா, ஓனாய் இருக்கா, நிறைய, இதெல்லாம் பார்த்து அவன் பின்னாடியே போவான். அப்போ ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட அந்த ஆயன் தன் உயிரையே கொடுத்த அந்த ஆட்டை காப்பாற்றுவான். அதனால் தான் இன்றைக்கி பாருங்கள், என் ஆடுகளுக்காக என் உயிரையே நான் வழங்குகிறேன். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் இயேசு நானே நல்ல ஆயன். அப்போ உயிர் காக்கின்ற நேசம். இன்றைக்கி திருப்பலி நிறைவேற்றுகின்ற வேளை இந்த திருப்பலி தான் தன் உயிரை கொடுத்து ஆண்டவர் தன் நேசத்தை, பாசத்தை, மன்னிப்பை, இரக்கத்தை, அன்பை, ஆசீர்வாதத்தை பொழிகிறார். எவ்வளவு அழகு பாருங்க. ஆக ஆண்டவர் நல்லா உயிர் கொடுத்து உயிர் காக்கின்ற நேசமுள்ள தந்தையாக, ஆயனாக ஆண்டவர் இருக்கிறார். இது எத்தனாவது? 5வது. அடுத்த 6 என்ன தெரியுங்களா? பலவீனம் உள்ளவர்களுக்கு கூடுதலான கரிசனை. நீங்கள் ஆடை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆடு, நீங்கள் ஆட்டோடைய அந்த ஆண்டவருடைய அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி எது மேலே இருக்கும்? ஆண்டவர் மேலே இருக்கும். எப்படின்னா, எல்லா ஆடுகள், சீனியர் ஆடு, ஜூனியர் ஆடு எல்லாம் இருக்கும். சில வளர்ந்த ஆடுகள், பெரிய ஆடுகள், குட்டி ஆடுகள் இருக்கும். ஒரு நல்ல ஆயன் என்ன பண்ணுவான்னா, குட்டி ஆடும் பெரிய ஆடும் ஒன்றா நடக்க முடியாது. பெரிய ஆடு சீக்கிரமாக நடக்கும், குட்டி ஆடு நடக்கிறது கடினப்படும். அப்போ அந்த குட்டியை தூக்கி அங்கே தோல் மேலே போட்டுப்பான். யார்? ஆயன். அதான் ஆயனுடைய அழகான பண்பு. சில சினை ஆடுகள் இருக்கும், கர்ப்பமான ஆடுகள் இருக்கும், அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி கையில் வைத்துப்பான். அப்போது உயிர், அப்போ என்னது? அந்த 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 பலவீனம் உள்ள ஆட்டுக்கு ஆண்டவர் கரிசனையாக இருக்கு. அதான் எசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம், தன் கைகளால் ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் சேர்ப்பார், சினை ஆடுகளையெல்லாம் அவர் வழி நடத்துவார், ஆட்டுக்குட்டிகளை தோல் மேல் போட்டுக்கொள்வார். நல்ல அழகான விஷயம். யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்கள், அது விதவைகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், காயப்பட்டவர்கள் இருக்கலாம், அடிப்பட்டவர்கள் இருக்கலாம், நொந்து கொண்டவர் இருக்கலாம், மரணத்தின் தருவாயில் இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், மனசில் வலிகளோடு இருக்கலாம். ஆக எங்கெல்லாம் பலவீனம் உள்ளவர்கள் இருக்கிறார் அங்கெல்லாம் ஆண்டவர் தன் கரிசனை வெளிப்படுது. அதனால தான் நல்ல ஆயன் பலவீனமுள்ள ஆடுகளுக்கெல்லாம் கரிசனையாக இருக்கிறார். கடைசியாக 7வது இறுதியாக ஆட்டுக்கொட்டில்.
ஆட்டுக்கொட்டில் என்னது? ஆட்டுக்கொட்டில் என்ன? அழகான தமிழ் தெரிந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஆட்டுக்கொட்டில் அந்த ஆடுகளெல்லாம் மேய்த்து விட்டு கொட்டிலில் போய் விடுவது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆடு எப்படி உள்ளே போவோம், ஆயன் எப்படி அதை வழி நடத்துவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த கொம்பு இருக்கல, ஒரு சின்ன நுழைவாயில், நானே வாயில் ஒரு சின்ன நுழைவாயில், அந்த நுழைவாயிலுக்குள்ளே அந்த கொம்பு சொன்ன இல்லையா, அந்த குச்சி இப்படி பிடிச்சி நிற்பார். ஏன் நிற்பார் சொல்லுங்கள்? ஆட்டு மேலே போகுமா கீழே போகுமா? சில திமிரு பிடிச்ச ஆடு தான் மேலே போகும் இல்லையா? ஆட்டு எங்கே போவோம்? கீழே போகணும். கீழே ஏன் ஒரு குச்சியை பிடிச்சி ஏன் நிற்கிறார் சொல்லுங்கள்? அந்த ஆடு மேய்ந்துட்டு வரும்போது எதாவது காயப்பட்டு இருக்கா, எதாவது அடிப்பட்டு இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆகையில் பாருங்கள் ஆட்டுக்கொட்டிலில் அவ்வளோ அழகாக. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ப்பவங்க எங்கே தூங்குவாங்க? ஆடை விட்டுட்டு அங்கே போய் தூங்க மாட்டாங்க, அங்கேயே தூங்குவாங்க. அந்த ஆட்டை பாதுகாக்கிறதுக்கு அங்கேயே தூங்குவான். பாருங்கள் அவ்வளோ அழகாக. பார்த்தீங்களா? என் ஆடுகளுக்கு எந்த ஆபத்தும் விபத்தும் வராமல் உள்ளே போகவும் வரவும் ஆடு மேய்ச்சலுக்கு. இப்படியாக அந்த ஆட்டுக்குட்டிலை ஆடுகளை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற ஒரு தாய் உள்ளத்தோடு ஆண்டவர். அதனால தான் நானே நல்ல ஆயன் என்கிறார். அன்புக்குள்ளே எவ்வளோ அழகு பார்த்தீங்கன்னா ஆடை பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போனோம். இப்படியாக ஆபத்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றுகின்ற, நம்ம எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கின்ற, அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்கின்ற, உயிர் கொடுத்து நேசத்தை கொடுக்கின்ற, பிறகு பலவீனமுள்ள நம்முடைய வாழ்க்கைக்கெல்லாம் கரிசனையாக ஆண்டவர் இருக்கிறார். அவரோடு நெருக்கமான உறவுகளோடு இருந்து வாழதான் இப்படிப்பட்ட ஆயன், இப்படிப்பட்ட இயேசுவை நாம் அறிந்திருக்கும். அந்த கேள்வியை தான் மீண்டுமாக நான் கேட்கிறேன். டு வி நோ த ஷெப்பர்ட்? ஆண்டவராக என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்துள்ளேன். யோவான் நற்செய்தி 10:10, ஜான் 10:10. என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே நான் வந்துள்ளேன். ஆக ஆடுகளாக நாம் வாழ்வு பெற, ஆசீர் பெற, ஆற்றல் பெற, சக்தி பெற என்றால் நானே நல்ல ஆயன் என்கிறார். இப்படிப்பட்ட நல்ல ஆயனாக இயேசுவை நமக்கு தெரியுமா தெரியாது? Do we know the shepherd? If at all we the sheep of the shepherd, then as the sheep do we know the shepherd? நமக்கு ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன் என்றால் அந்த நல்ல ஆயனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா தெரியும் என்ற கேள்விகளோடு அப்படிப்பட்ட உன்னதமான நல்ல ஆயனின் ஆட்டுக்கொட்டிலில் நல்ல ஆடுகளாக இருப்போம். அவருக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கமான உறவை வலுப்படுத்துவோம். அவருடைய குரலுக்கு செவிசாய்ப்போம். பெயர் சொல்லி நம்மை அழைத்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக காயப்பட்ட நம்முடைய வாழ்வுக்கெல்லாம், பலவீனமுள்ள நம்முடைய வாழ்வுக்கெல்லாம் கரிசனையாக இருக்கிற இந்த ஆயனை நம்பி நாடி நலம் பெற்று வாழ்வோம். நல்ல ஆயனாம் ஆண்டவர் இருக்கிறார். நல்ல ஆடுகளாய் நாம் இருக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணத்தை நாம் பாடுவோம். நீ
வாழ்வு பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டே வந்துள்ளேன், நல்லாயன் நானே என்கிறார். நல்ல ஆயனுக்குரிய தன்மைகளோடு ஆண்டவர், நல்ல ஆடுகளுக்குரிய பெருமிதத்தோடு நாம் இருக்க நல்ல ஆயனுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம், செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பின் பரம தந்தையே இறைவா, எங்கள் திரு அவையும் எங்கள் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் நீர் வாழ்ந்து காட்டிய வழியில் நல்லாயர்களாய் எங்களை வழிநடத்த உமது ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தோடு வாழ்ந்து எங்கள் திரு அவையை உமக்கு உகந்த முறையில் வழிநடத்தும் வல்லமையும் தருமாறு எங்கள் நல்லாயனாய் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே எம் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் பங்கு தந்தையையும் அவருக்கு உதவியாக இருக்கும் உதவி பங்கு தந்தையையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். எம் பங்கை சிறப்பான முறையில் ஞானத்தோடும் இறை பக்தியோடும் நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கு நல்ல உடல் பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உமது தெய்வீக வல்லமையும் அளித்து நல்லாயர்களாய் எங்களை வழிநடத்த வரம் வேண்டி மன்றாடுகிறோம். நல்லாயனாம் இறைவா, குடும்பங்களுக்கு ஒளியாகவும் ஜீவனாகவும் விளங்கும் நித்திய விளக்கே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் மற்றும் எங்கள் காணிக்கை அன்னை அன்பிய குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்கு நீரே தாயும் தந்தையும் தலைவருமாக இருந்து எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாகவும், எங்கள் குழந்தைகள் ஞானத்தோடும் ஒழுக்கத்தோடும் இறைபக்தியோடும் வளர்ந்து தெளிந்த சிந்தனையோடு அவர்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ள உமது வல்லமையும் பாதுகாப்பும் தந்தருளுமாறு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். பேர் சொல்லி அழைக்கும் இறைவா, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று நிலை மாறிட எமது மாவட்டத்தில் இறை அழைத்தல் பெருகிடவும், இறை மக்களுக்கு இறை ஞானத்தையும் இறை வார்த்தையும் அறிவித்து மக்களை இறை குடும்பத்தில் ஒன்றிக்கும் அருள் பணியாளர்களை அதிகமாக உருவாக்கி பேர் சொல்லி அழைத்திட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் ஆண்டவரே எம் இறைவா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நிராகரிக்கப்பட்ட குழந்தைகளையும் ஆதரவற்ற பெண்களையும் உறவுகளால் ஒதுக்கப்பட்ட முதியோரையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். உமது இரக்கமும் அன்பும் அதிகமாக தேவைப்படும் இவர்களுக்கு உடன் வாழும் மற்றவர் வழியாக இரக்கமும் அன்பும் போதிய உதவியும் கிடைக்க வேண்டுமெனவும், மனித மனங்களில் மரித்து போயிருக்கும் இரக்கமும் அன்பும் உயிர்த்து தேவையில் இருப்போருக்கு உதவும் மனதையும் தர வேண்டுமென உயிர்த்த இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவன் சன்னிதானத்தை நாம் தேடி வீடுகளிலிருந்து புறப்பட்டு நம்முடைய சமூக வாழ்வெல்லாம் இன்னும் சிறப்பாக வாழ்ந்து காட்ட பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய தேர்வுக்கான முடிவுகள், கல்லூரி சேர்வதற்கான வாய்ப்புகள், அதோடு நம்முடைய உழைப்புகள், நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு, நாம் வைத்திருக்கிற திட்டங்கள், இவற்றில் ஆண்டவர் இயேசுவை நாம் அழகாக புரிந்து கொண்டு, ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக அவர் இருக்கின்றால் நல்ல ஆடுகளாக நல்ல ஆயனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? நல்ல ஆயனோடு நெருக்கமான உறவு, நல்ல ஆயனுடைய குரலுக்கு, நல்ல ஆயனுடைய கரிசனைக்கு, நல்ல ஆயனுடைய தன்மையில் நாமும் இருக்கிறோம் என்றெல்லாம் சிந்தித்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவரவருடைய நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு ஏற்ப ஆசீர்வதித்து நம்ம எல்லாரையும் அவருடைய நல்ல ஆயனுக்குரிய பண்பு நலன்களால் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென். நான் தரும் காணிக்கையை உமக்குடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உமக்குடன் ஏற்பாய் என் இறைவா.
பொருளாவி உனக்காக உன்னருள் கொடைகளின் பயனாக உடல் பொருளாவி உனக்காக உன்னருள் கொடைகளின் பயனாக மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக மகிழ்வுடன் என்னை தருகின்றேன் மகிழ்வுடன் என்னை தருகின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நல்ல ஆயனாம் அவரே என்றால் அந்த நல்ல ஆயனை நாம் தெரிந்த நல்ல ஆயனுடைய நெருக்கமான உறவில் வாழ்வும் உயர்வும் பெற ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதி மரங்களாக கேட்டு ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திடுமாய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களை முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே உலகின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது மீட்பிலே உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கானை துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நானே நல்லாயன், என் வழியாக நுழைபவருக்கு ஆபத்து இல்லை. வருவர் போவர் மேய்ச்சல் நிலங்களுக்கெல்லாம் செல்வர். என் ஆடுகள் வாழ்வு வெறும் வரட்டு, அதுவும்
நிறைவாக பெரும்பொருட்டே வந்துள்ளேன். என் ஆடுகளெல்லாம் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அவையும் என்னை பின்தொடர்ன, அவர்க்கும் என்னை தெரியும் என்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன், உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் எனக்கு உரியவர்கள். ஆண்டவர் இயேசுடைய நல்ல ஆயனுக்குரிய தன்மை, நல்ல ஆயனாக கடவுள், அந்த ஆயனை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து அந்த ஆண்டவரை நல்ல ஆயனுடைய கொட்டிலில் தவழ்கின்ற நல்ல ஆடுகளாக, நல்ல மக்களாக, குடும்பங்களாக நம்முடைய குடும்பம் அமைய ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவிய பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். வாரியர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நடுச்செலுத்து அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றிகூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள் கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்ற மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்கள் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திருவையாண்கள் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்கிடம் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொத்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வருமுறையில் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
யாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாட்சியும் எங்கள் உரியரே. நல்லாயனாம் ஆண்டவர், நல்லாயனை நாம் தெரிந்து, நல்லாயனுடைய கொட்டலில் நல்ல ஆடுகளாய் அந்த நல்லாயன் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு நிறைவாக பெரும் பொருட்டே என்று சொல்லுகின்ற நிறைவையும் அருளையும் தரக்கூடிய நல்ல ஆயனை ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்தைத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயது என போற்ற பெறுக. முதல் ஆட்சி வருக. முதல் திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய தூரலுக்கெல்லாம் விழுந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நல்லாயினம் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லாயன் நானே என்கிறார். என் வழியாக உள்ளே நுழைபவருக்கு ஆபத்தும் இல்லை. உள்ளே போவர் வெளி வருவர், மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வேன். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாகவே பெரும் பொருட்டே நான் வந்துள்ளேன். என் ஆடுகளின் குரலுக்கு நான் செவி சாய்க்கின்றேன், என் ஆடுகளும் செவி சாய்க்கின்றன. இப்படியாக நல்ல ஆயன் கரிசனையோடும் அக்கறையோடும் அன்போடும் பாசத்தோடு நம்மோடு நமக்காய் நாம் சார்பாக இருந்து நம்மையெல்லாம் வழி நடத்த வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும், ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே, வருகவின் அன்போடு என்னை ஏவிடும், வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். திருமண அறிக்கை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நுங்கம்பாக்கம் புனித திரேசா பங்கை சார்ந்து தந்தை கஜேந்திரன், தாய் ரோசலின் இவர்களின் மகன் ஜேக் அரவிந்த் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த தந்தை அகஸ்டின் ஐன்ஸ்டீன் கொன்சால்வேஸ், தாய் நான்சி கொன்சால்வேஸ் இவர்களின் மகள் நட்டாலியா ஃப்ளோமினா கொன்சால்வேஸ் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சூளை புனித அந்திரியார் பங்கை சார்ந்த தந்தை இக்னேஷ் மைக்கேல் அமல்ராஜ், தாய் மேரி அருள் பாரதி இவர்களின் மகன் ஜோசப் நிர்மல் ராஜ்குமார் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித இம்மானுவேல் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜான் சிரில் கிளமன், தாய் சசி லூர்து மேரி இவர்களின் மகள் ரெபேக்கா ஜூலியானா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் புதுப்பேட் புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை பாஸ்கர் பிரகாசம், தாய் ஃப்ளோரா பாஸ்கர் இவர்களின் மகன் கௌதம் பிரகாசம் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த தந்தை P.A. பீட்டர் பால், தாய் லில்லி சகாயமேரி இவர்களின் மகள் சொனாலி கார்மெல் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித வர்ணபாஸ் அன்பியத்தை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி மலர் ரீட்டா இவர்களின் மகன் பிரசாந்த் ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் போரூர் புனித ஜோசப் ஆலய பங்கை சார்ந்த தந்தை அலெக்ஸ் ராஜன், தாய் ரோசி ஆலிஸ் ராஜன் இவர்களின் மகள் ஜெனிஃபர் டிவைன் பிரீதா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்கள், மீண்டும் ஒரு நாள் நம்ம எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை அழகாக வருகை தந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிறெல்லாம் மே மாதம் பிறந்து விடுகிறது. நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய தமிழக சூழலுடைய தேர்தல்,
பிறகு வெயில், விடுமுறை, அடுத்தடுத்து வேலைகள், இதெல்லாம் காலத்தின் சூழ்நிலை நாம் நகர்ந்து கொண்டே செல்கின்றோம். நன்றாக மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ்வோம். நம்பிக்கையோடு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை இறைவன் கொடுத்த இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்தி கரவலை எழுப்பி கடவுளை நாம் மாட்சியோடு மகிமைப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய நல்ல ஞாயிறு இல்லையா? இன்றைக்கு தேவ அழைத்தல், ஒகேஷன் சண்டே, தேவ அழைத்தல் என்பது இன்றைக்கெல்லாம் முன்பு போல அல்ல. மிக மிக கடினமாக திரு அவைக்கு கிடைக்கக்கூடிய குருக்கள், அருட்சௌரிகள் மிக பெரிய அளவுக்கு குறைந்து காரணம், பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் வீடுகளில் குழந்தைகள் 1 அல்லது 2 ஆக இப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு துறவரத்தாறு நம்முடைய திருச்சபை பணியாற்றுவதெல்லாம் மிகப்பெரிய கடினமான சவால்கள் நிறைந்தது. இன்றைக்கு பணி என்பது ஒரு காலத்தின் சூழல் மிகப்பெரிய சவால். இருந்தாலும் குருக்களையும் துறவிகளையும் நாம் உற்சாகப்படுத்தி நம்முடைய பங்கிலிருந்து கூட விருப்பம் எங்கேயோ ஒரு மூலையிலெல்லாம் சில பேர் ஆசைப்படுவார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேவாலயத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசை. அதுவும் குறிப்பாக நம்முடைய பங்கிலே குருக்கள் 2-3 குருக்களுக்கு ஒரு அருட்சவர்கள் கூட அவ்வளவாக இல்லை. நம்முடைய பங்கிலிருந்து உருவான அருட்சவர்கள் பெரிய பங்கு, பெரிய குடும்பம். ஆனால் இருந்தாலும் ஒருவரும் இல்லை. ஆகவே விருப்பமுள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்ப ஆசைப்பட்டால், இப்போதான் எனக்கு தெரிந்த 2-3 பேர் சில சபைகளுக்கு பெண் பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறார்கள். விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் பங்கு தந்தையை அணுகி தேவாலயத்தில் உற்சாகப்படுத்த விரும்பினால் தாராளமாக. அதே நேரத்தில் ஒன்று நம்முடைய பங்கில் என்னென்னா இன்னொரு விஷயம், ஒன்று நமக்கு ஒகேஷன் நம்ம பங்குலேருந்து அவ்வளவாக இல்லை என்றாலும் நம்முடைய பங்கில் இருந்து நிறைய பேர் இந்த நம்முடைய பூந்தமல்லி திருந்திய குருத்துவ கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள், குரு மாணவருக்கு நிறைய பேர் உதவிகள் நாம் செய்கின்றோம். நம்மால் நம்முடைய குழந்தைகளை அனுப்ப முடியவில்லை என்றாலும் குருக்கள் உருவாவிற்கு உதவி செய்கின்ற அந்த பங்கும் பாங்கும் பாராட்டுக்குரியது. தொடர்ந்து செய்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அதேபோல் இந்த நாட்கள் நிறைய திருமணங்கள் நடைபெறக்கூடிய நாட்கள். ஏன்னா புனித வாரம் முடிந்தவுடன், லென்டன் சீசன் முடிந்தவுடன் திருமணங்கள் நிறைய ஓலைகள் எல்லாம் வாசிக்கின்றோம். திருமண வைபவத்துக்கு இன்றைக்கு 2 முதல் ஓலை வாசிக்கப்பட்டது. ஒன்று புனித மார்க் அன்பைத்தை சார்ந்த திருவாளர் தந்தை பீட்டர் பால் அண்ணன், அவங்க லோயலா காலேஜில் வேலை செய்தவர். லில்லி சகாயமேரி எங்கே இருக்கீங்க? லில்லி சகாயமேரி எங்கே இருக்கீங்க? வந்திருக்கீங்களா? எங்கே உங்கள் மனைவி எங்கே வருவாங்களா கல்யாணத்துக்கு? சோனாலி எங்கே? சோனாலி மரணமே. இன்றைக்கி ஓலை வாசிக்கணுமானா நீங்கள் வந்துட்டுக்கிறீங்க. ஓலை வாசிக்கும் போது வரணும், இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், சரிங்களா? சொல்லுங்கள். மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு நாம் ஒரு கரவழி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நாம் சொல்லிக்கொள்ள கடவுளை ஆசீர்வதிக்கட்டும். ஆக எப்போதும் அந்த முதல் ஓலை வாசிக்கின்ற போது எல்லோரும் வர வேண்டும். ஆகல ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற உதவி பங்கு தந்தை வழியாக, வேதியர் வழியாக ஆக இருக்கின்ற பொழுது நம்ம ஓலை அப்போ தான் எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பங்கு பெருசு யாருன்னே நமக்கு தெரியாது. அடுத்ததாக புனித பர்னபாஸ் அன்பைத்தை சார்ந்த மணமகன் பிரசாந்த் ராஜ், எழுந்திருங்க பிரசாந்த் ராஜ். அதேபோல் தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி மலர் ரீட்டா அவர்கள், அவருடைய மகன் பிரசாந்த் ராஜுக்கு திருமண வைபவம். இது முதல் ஓலை. ஆக அவர்களை நம் அன்போடு வாழ்த்துவோம். கரவழி எழுப்பி ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். மிகுந்த மகிழ்ச்சி. நன்றாக தொடங்குங்கள், நன்றாக செயல்படுங்கள். உங்கள் திருமண வைபவம் சிறப்பாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறு சில அறிவிப்புகள் தான். இன்றைக்கு காலை சிறப்பித்த அன்பியம் புனித காணிக்கை அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் சிறப்பித்தார்கள். அந்த பக்கம் உட்காந்துக்கிறாங்க. உயிர்த்தாண்டவர் சுருபங்க இருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பித்த அன்பிய பொறுப்பாளர்கள் குடும்பங்களுக்கு நிறைய காணிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கரவழி எழுப்பி ஒரு நன்றிகளை பாராட்டுக்களாக தெரிவிப்போம். அதேபோல் அன்பியங்கள் கூட்டங்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 17 அன்பியங்கள் தான் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மொத்தம் 51 அன்பியங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் கூட்டங்கள் நடத்த அந்த அறிக்கையை பங்கு தந்தையிடம் கையொப்பம் பெற வேண்டும். உங்களை உற்சாகப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். செல்லுங்கள். ஆகல அன்பியங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அதில் குடும்ப கையேடு, உங்கள் குடும்ப கையேடு இருக்கும். அதில் அன்பிய பொறுப்பாளரிடத்தில் நீங்கள் கையெழுத்தை பெற வேண்டும். பிறகு நம்ம கடந்த சில தினங்களாக பாஸ்கா காலத்தில் வீடுகள் மந்திரிக்கப்பட்டது. ஏறக்குறைய 12 குருக்கள் வருகை தந்தார்கள். ஆக கடினமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். மிகுந்த வாழ்த்துக்கள். மீண்டுமாக நான் வீடுகளை சந்திக்கவும் ஆசைப்படுகின்றேன். 2 ஜோன் தான் நான் முடிச்சிருக்கிறேன். நாளைக்கு மீண்டுமாக வாரத்தில் ஒரு 30-40 வீடுகள் சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. நாளைக்கு கப்ரியல் அன்பியத்தை சார்ந்த அன்பியத்தை சந்திக்க விரும்புகிறேன். ஒரு 15 வீடு ஒரு நாள், பிறகு 15 வீடு, வாரத்தில் ஒரு 30-40 வீடுகள். அந்த வீடு சந்திப்பு ஒரு முக்கியத்துவம். எனக்கும் ஒரு மகிழ்ச்சி,
உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வீடுகள் சந்திக்க, அதே போல் சில பேர் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னை சொன்னால் நான் உங்களை மீண்டுமாக வீடுகளுக்கு வந்து அந்த சந்திப்பையும் நிகழ்த்த விரும்புகின்றேன். ஆக இதெல்லாம் ஒரு கூடுதலான ஒரு ஆசியோ பங்கு ஃபாதர் வீட்டுக்கு வருகின்ற போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கும் ஒரு சந்தோஷம். ஆக இப்படியாக வீடு சந்திப்பையும் நாம் துரிதப்படுத்த முடிந்த வரைக்கும் நான் செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை புனித சிமியன் அன்பத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வார புனிதர்கள் புனித சியானா கத்ரீன் என்கின்ற புனித சியானா அம்மாள் பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருக்கிறாங்க. ஃப்ளாரன்ஸ் என்ற இடத்தில் தான் பெரிய கத்தீட்ரல் இருக்குது. நான் போயிருக்கேன் ஃப்ளாரன்ஸ். அதாவது ஃப்ளாரன்ஸ் என்பது மைக்கேல் ஆஞ்சலோ உருவான இடம். மைக்கேல் ஆஞ்சலோ மிகப்பெரிய ஓவியர். அந்த ஓவியரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைக்கேல் ஆஞ்சலோ அந்த சிலை வடித்த சிலை தான் பியாத்து என்பதுன்னா வியாகுல மாதம். அதே போல் அந்த ஆதாம் ஏவாள் அந்த கை இப்படி நீட்டி நிற்பாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மைக்கேல் ஆஞ்சலோ ஓவியங்கள். அதே போல் வத்திக்கானில் சிஸ்டன் சாப்பல் இருக்குது. சிஸ்டன் சாப்பல் அதில் பார்த்தோன்னா இந்த கடைசி ஜட்ஜ்மெண்ட் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் அது வரைந்து வைத்திருப்பார் மைக்கேல் ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோடைய ஊர் தான் ஃப்ளாரன்ஸ். அந்த ஃப்ளாரன்ஸ் ஊரில் தான் சியானா கத்தீட்ரல், பெரிய கத்தீட்ரல், அழகாக அவங்களுடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆக செல்வருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆக சியானா கத்தீட்ரல் நம்முடைய இந்த இதில் இருக்கும், எங்கள் மன்றாட்டு மாலையில் சியானா கத்தீட்ரல் நம்ம அப்படியே பேருக்கும் வேண்டிக் கொள்வோம். அதே போல் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். புனித சூசையப்பருடைய பாதுகாவல் அன்றைக்கு மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். சாயங்காலம் சிறப்பு திருப்பலி, நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். எல்லோரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை, மாதத்துடைய முதல் சனி, காலை வழக்கம் போல் திருப்பலியும் சாயங்காலம் சிறப்பு திருப்பலியும் மாதாவுடைய தேர் பவனியானது இருக்கும் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்றோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 83,750. இன்றைக்கு நம்முடைய வின்சென்ட் பால் சபையினர் தங்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார். நம்முடைய பங்கில் வின்சென்ட் பால் வெகு சிறப்பாக இயங்குகிறார்கள். பல குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பல ஆண்டுகளாக வாரமான ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏழை எளியவர்களுக்கு மதியம் சாப்பாடு அவங்க கொடுக்குறாங்க பங்கு சார்பாக. இதற்கெல்லாம் நீங்கள் கொடுக்கின்ற பங்களிப்பு தான். அதுவும் குறிப்பாக அந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தரக்கூடிய பங்களிப்பு, தனிப்பட்ட முறையில் வின்சென்ட் பாலுக்கு செய்கின்ற உதவிகள், அதெல்லாம் பங்கு ஃபாரிட்ட சொல்லுவாங்க. ஆகிய நன்றாக உங்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி வின்சென்ட் பால் சபையினருக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் அன்பிய கூட்டங்கள் திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு திருதி ஆண்டவர் அன்பியும் 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் சந்தனமேரி இல்லத்திலும், செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு கிளாரா அன்பியம் பத்திநாதன் இல்லத்திலும், புதன்கிழமை மாலை 7 மணிக்கு அம்ப்ரோஸ் அன்பியம் ராஜன் ஆஷா இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்து, அதே போல் இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுவதற்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக தங்களுடைய திருமண வாழ்வில் 25வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடக்கூடிய மிஸ்டர் ஜோசப் லிஸ்ஸி, எங்கே இருக்கீங்க ஜோசப் லிஸ்ஸி? ஆகிய நல்ல ஒரு அமைதியான ஒரு குடும்பம், பயபக்தியோடு இருக்கிற 2 பிள்ளைங்க. நம்ம பங்கில் தான் திருமணமாகி இருக்கிற 2001ஆம் ஆண்டு நம்ம பங்கில் திருமணமாகி தங்களுடைய திருமண வாழ்வில் வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய தம்பதியினரை அன்போடு நாம் வாழ்த்துவோம். கரவொலி எழுப்பி அவளுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்வோம். முன்வருக உங்கள் அனைவரின் சார்பாக அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு பரிசை நாம் கொடுப்போம். திரு ஜோசப், திருமதி லிசி ஜோசப், திருமண வாழ்வில் 25 ஆண்டுகள். ஆண்டவர் உங்களை ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வா. வாழ்த்துக்களும் ஜபங்களும் அன்னையின் அரவணைப்பில் பங்கு தந்தை பங்கு மக்கள். மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி நாம் அவர்களுக்கு தெரிவிப்போம். வெள்ளி விழா பொன் விழாலாம் நம்முடைய பங்கில் சேர்ந்து வெட்கப்படக்கூடாது. பல பேர் வெட்கப்படுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கல்யாண நாள் அப்படிலாம் வெட்கப்படக்கூடாது. கடவுளுக்கு முன்பாக ஒரு நன்றி தான். ஆக மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுவோம் இருக்கீங்களா? மார்ச் ஏப்ரல் பிறந்த நாள் சீக்கிரம் வாங்க பார்ப்போம். மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் சீக்கிரம் முன்னாடி வாங்க. நீங்கள் பிறந்த நாளாக உங்களுக்கு வெரி குட்.
நீங்கள் இப்போயே நீங்கள் பரிசு கொடுக்கும்போது நிறைய பேர் வரீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பிறந்தநாள் கொண்டாடுங்க, சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு கரவலை எழுப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி ஒரு நன்றி. தொடர்ந்து நீங்கள் நல்லா வாழணும், மகிழ்ச்சியோடு வாழணும், ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வாழுங்க அப்படின்றது தான். திருமண நாள் கொண்டாடுறவங்க இருக்கீங்களா? பிறந்த நாளுக்கெல்லாம் சீக்கிரம் வருவாங்க. திருமண நாள் தான் தலை சுத்தம். திருமண நாள் இருக்கீங்களா? கல்யாண நாள் கொண்டாடுறவங்க வெரி குட், முன்னாடி வாங்க. மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள், ஒரு மியூசிக் நல்லா அப்படி போடுங்க. எல்லாருக்கும் ஒரு பரிசை கொடுத்துருவோம். திருமண நாள், பிறந்த நாள். ஜனவரி 7 ஜனவரி 7 எங்கே இருக்குது, வருதா போதான்னு தெரில. மிகுந்த மகிழ்ச்சி. நேரமானாலும் எல்லாரையும் உற்சாகப்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக.
எல்லாம் வல்ல இறைவா, நல்ல ஆயரையும் அது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் மீட்ட உமது ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை உயர்த்துவோம். நல்லாயனாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னையின் திருவடியில் ஆண்டவன் அடிசுவட்டில் நம்ம ஒப்பு கொடுத்து அன்னையின் திருவடியில் நம்முடைய வாழ்வெல்லாம் அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தி நிறைந்ததாய், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் படி அளக்கின்றதாய், நம்ம நம்பி வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் சன்மானத்தை பொழியக்கூடிய தாய், இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கள், எங்களுடைய சந்திப்புகள், நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், முன்னெடுப்புகள், எங்களுடைய திருமண குடும்ப துறவு வாழ்வெல்லாம் ஆசீர்வதித்தலும். அம்மா, நம்பிக்கையோடு வருகை தந்து குடும்பமாக இந்த இடத்தில் ஒன்று கூடி உம்முடைய மகனாகிய திருமகன் ஆண்டவர் இயேசுவை நல்லாயனுக்குரிய திருப்பலியின் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோட எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதத்தோட சரிவுகள், சவால்கள், சறுக்கல்கள் மத்தியிலும் வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நம்பிக்கை நிறைந்த எண்ணங்களை ஆசீர்வாதங்களுக்கு தான் இங்கே குழுமி இருக்கிற அத்தனை மக்களும் உம்முடைய அருளோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு செல்ல எல்லா குடும்பம் வந்தவர்கள் வர இயலாத அத்தனை குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பெயராலே ஆமென்.